ஆர்எஸ்எஸ் பேரணியில் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஊர்வலமாக சென்றனர். தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு பேரணி நடைபெற உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து இன்று கோவை சிவானந்தா காலனியில் ஆர்எஸ்எஸ் பேரணி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தொடங்கியது. ஆர்எஸ்எஸ் தினமான விஜயதசமி அன்று நாடு முழுவதும் சீருடை அணிந்த தொண்டர்களின் அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொது நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பேரணியானது கோவை சிவானந்தா காலனியில் இருந்து தொடங்கி புதுப்பாலம், தயிர் இட்டேரி சாலை, கண்ணப்பன் நகர், நல்லாம்பாளையத்தில் உள்ள அமிர்தா வித்யாலயம் பள்ளியில் நிறைவடைந்தது. மேலும் கோவையில் வடவள்ளி மற்றும் சிவானந்தா காலனி ஆகிய 2 இடங்களில் இந்த பேரணி நடைபெற்றது. பாரத் மாதா கே ஜெய் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு 500க்கும் மேற்பட்ட ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். இந்த பேரணியை தொடர்ந்து பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடக்கும் பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் பேரணி நிறைவடைந்த பிறகு பொது நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது.